அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன்யா. என் பேர் நீலா. பசுந்தனை பக்கத்தில் ஒரு கிராமம் தீட்டாம்பட்டி. நீலாவைத்தான் நிலான்னு போட்டிருக்காங்க போல். தயவுசெய்து முடிஞ்சால் உங்கள் அம்மா மாதிரி உங்கள் அம்மா உங்கள் பாட்டி மாதிரி நினச்சி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரைட்டு போட்டுருங்க ஐயா. கே ஒன்றா ஒன் கேவா எவ்வளவோ நியூஸ் ஓடி இருக்கான், ஒருத்தருமே ரைட்டு போடலையாம், சர்ப்ரைஸ் பண்ணலையாம். அந்த நடத்துகிறவங்கள காலை தொட்டு கும்பிடணும் ஐயா, பார்க்குறவங்களையும் கும்பிடணும். என்ன நம்ம தான் அவங்களுக்கு, அவங்க தான் நமக்கு படி அளக்காங்க. வயசானவங்களுக்கு 75 வயசு 80 வயசில் நம்ம வாங்கினது கூட கொடுக்க மாட்டேங்காங்க, நம்ம கடன் வாங்கின மாதிரி பார்க்காங்க. என்ன கண் வேறு இப்படி இருக்குது, மேலில் வேறு புண்ணு, மருந்து போட்டிருக்கேன், சட்டை போட முடியல, அதான் இப்படி மூடி இருக்கேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயா. அந்த காலத்தில் ஒரு பிள்ளைய பூஞ்செடிக்கு போய் ஒன்றுக்கு இருந்து ஊற்றுன்னு இருக்கா. அவள் ஒன்றுக்கு இருந்து ஊற்றி பூரா பட்டு போச்சு. அப்படி பேப்பைய காலமாக இருந்தது. என்ன சொன்னாலும் நம்புகிற அளவுக்கு. பக்கத்தூர் கோட்டூர்காரன் இலைய அறுத்து கட்டுவான். கோட்டூர்காரன் கோயந்தம்பட்டிக்காரன் எங்கள் தோட்டத்தில் நான் படுத்து தூங்கி எழுந்திரிச்சி சாயந்தரம் தான் வருவேன். என்னை எழுப்புப்பா, நான் தூங்குறேன், எழுப்பு அப்படிம்பேன். அந்த காலத்தில் அவ்வளவு ஒரு ஆட்கள் ஒரு புண்ணியமாக இருந்தாங்க. இப்போ உடம்பெல்லாம் விஷமாக இருக்காங்க. பேசினா தான் பேசுகிறாங்க, கொடுத்தா தான் கொடுக்காங்க. ஒருத்தர் பேசுனா எல்லாம் அடக்கி வந்து பேசுகிறது, முதல்ல பேசுகிறது கிடையாது. அப்படி இருக்கா என்னமோ ஐயா. கடவுளுக்கே பொறுக்காது. நான் சொல்ல மாட்டேன், அவங்கவுங்களுக்கு கூலி கடவுள் தான் கொடுக்கணும்.